ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லா ஃபஸ்ட்டு கருத்து கோலத்தை கட்டுறீங்களா? இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் காலையில் எழுந்திரிச்சு சாணம் தெளித்து கோலம் போட்டு அதில் பாருங்கள் ஒரு குட்டி பிள்ளையார் மஞ்சளில் வச்சுருக்கேனா காமிச்சேன். நம்ம என்ன ஜூம் பண்ணி அதெல்லாம் போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கோலம் போட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கேன். என் கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். என்னடா யாரோ நடந்து போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? என் தம்பி தானே வீடியோ எடுக்கும்போது குறுக்கமாக இருக்கும் உள்ளக்கும் வெளிக்கும் போயிட்டு வந்துருக்காருன்னா அதில் இப்படி தெரிஞ்சிருக்கும் எனக்கு. ஆனால் என் கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் பார்க்குறேன் நீங்கள் என்ன லைக் பண்ணுறீங்கன்னு. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் கோலம் எப்படி போடணுன்னு, இப்படி போடணுமா என்ன போடணுன்னு. அப்படி பாருங்கள் சைட்லலாம் ஆட் வைக்கிறேன்னு பேரில் எப்படிலாம் வைக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு ஆனால் என் கோலம் எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் மக்களே. என்னுடைய குட்டி பிள்ளையார் பர்பிள் கலர் க்யூட்டாக இருக்குங்களா? எனக்கு போனதுமே இந்த கலர் பர்பிள் கலர் குட்டி பிள்ளையார் தாங்க பிடிச்சிச்சு. அதுக்கு பாருங்கள் சாமந்தி பூமாலை, பெருகம் பூமாலை போடுங்க பாருங்கள். வெள்ளை இறகு தான் போடணும் நம்ம பிள்ளையாருக்கு, அதனால் வெள்ளை இறகு போட்டுருக்கோம். அருகம்புல் நம்மளுக்கு எங்களுக்கு வில்லேஜில் இருக்கிறனால ஈஸியாகவே கிடைக்கும். அதனால் கிடைக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோங்க இறங்க பாருங்கள். அதுலேயும் யாரா கட்டுறதுன்னு சோம்பேறித்தனம் பிடிச்சின்னு கொஞ்சமாக கட்டி போட்டிருக்கோம். பாருங்கள் பிள்ளையாருக்கு சாமிக்கு பிரசாதம் படைக்கலாம். வீட்டிலே நான் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் தானே சீக்கிரமாக வைக்கணும்னு சொல்லிட்டு வெல்லம் பொங்கல் வச்சேன். அது கூட ஜாங்கிரி கடையில் தான் வாங்கணும். இப்போ பாருங்கள் சைடில் ஜாங்கிரி வைப்பாங்க. ஃப்ரூட்டு இதெல்லாம் கடையில் தான் வாங்கிட்டு வச்சோம். நாளைக்கு நெக்ஸ்ட் டேவிலேருந்து இன்னும் கொழுக்கட்டை ஏன்னா பிள்ளையாருக்கு பிடிச்சது கொழுக்கட்டை தான், அப்போ படைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ இன்றைக்கி சீக்கிரம் செய்யணுன்னால இது பண்ண முடியாது. இப்போ பூஜை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ பாருங்கள் விளக்கு 2 வச்சுட்டோமா? ஏதோ குறையுது இல்லை பாருங்கள். தேங்காய் உடைக்கவே இல்லை பாருங்கள், சைடில் இருக்கும். நோட் பண்ணுங்கள் அதை. பாருங்க என் தம்பி சுற்றுறானா பாருங்கள், தேங்காயே காணும். இப்போ நான் ஒரு மேஜிக் பண்ணுறேன் பாருங்கள். ஜீ பூம் பா என்ன வரல. இப்போ பாருங்கள். ஜீ பூம் பா. என்ன இன்னும் வருவே இல்லை. 3ஆம் டைம் ஜி பூம்பா இருந்துச்சுங்களா மேஜிக் பண்ணதில். என்னடா வளர்த்திக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்பீச் பண்ணுறேன், மன்னிச்சிக்கோங்க. கொஞ்சம் செஞ்சு நான் பேசுகிற பேச்சுக்கோசரம் இது பண்ணாதீங்க. எனக்கு அப்படி தான் வரும், அதனால் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக சாமி கும்பிட்டாச்சு. நான் தோப்பக்காரனை போடுறேன் பாருங்கள். எங்கே நம்ம இந்த ஜென்ரேஷன்னா யாரும் வளைஞ்சி நெளிஞ்சு வேலையே பார்க்கறதில்ல. வளைவு மாட்டிக்குது உடம்பு. அங்கே எங்கேருந்து எங்கே பக்கம் கடைக்கு போகணுன்னாலே வண்டி கேட்குறோம், நடந்தே போக மாட்டேங்கிறோம். ஏதோ இன்றைக்காவது நம்ம போடுவோமேன்ட்டு நான் போட்டுட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள் என்னுடைய பர்பிள் கலர் பிள்ளையார் என்ன காட்டுறேன். அங்கே பாருங்க, வா க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள் பூச்சாண்டி நான் தான் அது. ஹாய் மக்களேன்னு சொல்கிறேன்னா அது என்ன நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் லாஸ்ட் இது மட்டும் தான் சொல்லியிருப்பேன், அதனால் அது மட்டும் போட்டிருக்கேன். செஞ்சு மன்னிச்சிருங்க மக்களே. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.